எவ்வளோ வயசான என்னையா, லயன் இஸ் ஆல்வேஸ் a lion. இந்த அனிமேஷனை டாவன்சி ரிசால்வ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ரீமேக் பண்ண முடியும். டாவன்சி ரிசால்வ் ஓப்பன் பண்ணி டைம் லைனில் ஒரு நியூ ஃபியூஷன் கம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்டோட உங்களோட ஃபியூஷன் கம்போசிஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக்ரவுண்டோட ஒரு இமேஜ் பிளேன் 3D நோட், அதை ரெண்டர் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டர் 3D நோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் 2 முக்கியமான நோட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த அனிமேஷனை மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இமேஜ் பிளேன் 3D நோட் அண்ட் செகண்ட் ஒன் கேமரா 3D நோட். இந்த 2 நோட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த அனிமேஷனை மேக் பண்ண போகிறோம். இந்த 2 நோட்ஸ்க்கு ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்த்துடலாம். இமேஜ் பிளேன் 3D நோடுன்றது உங்களோட நோட் அல்லது உங்களோட ஒரு ஆப்ஜெக்டை 2Dலேருந்து 3Dயாக பர்ஸ்பெக்டிவாக காட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு இமேஜ் பிளேன் 3D நோட நம்மளோட பேக்ரவுண்ட் நோடோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் நோடோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இந்த மாதிரி 3D பெர்ஸ்பெக்டிவில் கிடச்சிரும். அதை உங்களுக்கு தேவையான மாதிரி XYZ ஆக்சிஸை அட்ஜஸ்ட் பண்ணி அது தேவையான மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் பிளேன் 3D நோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டைமென்ஷனில் க்ரீன், ரெட் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி 3 ஆரோ இருக்கும். அந்த 3 ஆரோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட இமேஜை தேவையான டைரக்ஷனில் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம செகண்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேமரா 3D நோட். கேமரா 3D நோட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே எடிட்டிங்கில் நம்ம கேமரா 3D நோட யூஸ் பண்ணி நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து வியூ பாயிண்டாக காட்டுறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் அதை ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். உங்கள் கேமரா 3D நோட ஒரு நோடோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேமரா எந்த ஆங்கிளில் ப்ரிவியூ ஆகுதுன்றது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் கேமராவை தேவையான டைரக்ஷனில் XYZ ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொசிஷனில் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஃப்ரேம் மட்டும் வியூ பாயிண்ட்டாக காட்டணுன்றதை நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கேமரா 3D நோடோட வியூ பாயிண்ட்டை கீ ஃப்ரேமாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களோட இமேஜஸை அனிமேட் பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷனை ரீமேக் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகிற கோட் மூவிலேருந்து PNGஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைலில் வச்சு அதை PNGயாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நமக்கு தேவையான மாதிரி வந்து ஃபைல் நேம் செட் பண்ணி மீடியா பூலில் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நோடு வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காண்டி F2 கிளிக் பண்ணி நமக்கு தேவையான நேமை வந்து ரீநேம் பண்ணி ஸோ இந்த பொசிஷனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் PNGயை க்ரியேட் பண்ணி வச்சுருக்க எல்லா இமேஜஸையும் வந்து நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணனோட இமேஜ் பிளேன் 3D நோட்லேருந்து இந்த ஜஸ்ட் ஒரு ஆரோவோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3D மெர்ஜ் நோடு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். உங்களோட எல்லா நோட்ஸையுமே இந்த மெர்ஜ் 3D நோடோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிவியூ எப்படி இருக்கும். நம்ம மெர்ஜ் 3D நோடோட ஒரு கேமரா 3D நோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட கேமராவை எந்த ஃப்ரேமில் வைக்கணுன்றதை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்றத வியூ பண்ணுறதுக்காக மீடியா அவுட்டு கீழே ஒரு 2 டாட் இருக்கும். அதில் உள்ள செகண்ட் டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செகண்ட் வியூவரில் நம்மளோட அவுட் ஃபுல்லாகவே ப்ரிவியூ ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் நோட வந்து கீ ஃப்ரேம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மூவியோட டைட்டில் லேயரை கீ ஃப்ரேம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் பிளேன் 3D நோட கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டேப்ல போய் டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் இமேஜ் கீழே உள்ள இமேஜ் பிளேன் 3D நோட யூஸ் பண்ணி இந்த செகண்ட் போஸ்டரில் விஜய் அண்ட் ஸ்னேகா இருக்க ஃபோட்டோவை நமக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்பெக்டர் டேப்ல உள்ள XYZ ஆக்சிஸை வச்சும் இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த ஆரோ மார்க் வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலுமே உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா இமேஜஸையுமே ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு இந்த அனிமேஷன் வரணுன்றதை ப்ரிவியூ பண்ணி பார்த்து நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் சின்ன சின்ன கேப் விட்டுட்டு நமக்கு அனிமேஷன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து வரணுன்றதை நம்ம கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லா பொசிஷனையும் செட் பண்ணதுக்கப்புறம் கேமரா 3D நோட ஓப்பன் பண்ணி இன்ஸ்பெக்டர் டேப் ஓப்பன் பண்ணி அந்த கீ ஃப்ரேம் எல்லாத்தையுமே டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ப்ளே ஹெட்டை செட் பண்ணிவிட்டு கேமரா நோட எடுத்து ஜூம் இன் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் நோட்லேருந்து வியூ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நம்மளோட கேமரா 3D நோட இந்த பேக்ரவுண்டில் போய் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம Z ஆக்சிஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வர்ற மாதிரியான கீ ஃப்ரேமை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ப்ரிவியூ பண்ணி பார்த்தோன்னா இப்படி உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம இந்த கேமரா 3D நோட யூஸ் பண்ணி எந்த டியூரேஷனில் எந்த ஃப்ரேமை நம்ம காட்டணுன்றதை கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் நோட்லேருந்து அப்படியே அந்த டைட்டிலுக்கு வந்து வெளியில் வர்ற மாதிரி கேமராவை செட் பண்ணிக்கிறேன். இப்படி ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் லேயர் தெரியும். அண்ட் தென் அந்த டைட்டில் வந்து வியூ ஆகிற மாதிரியான வியூ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் இன்னும் தள்ளி ப்ளே ஹெட்டை மூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த செகண்ட் இமேஜ் ப்ரிவியூ ஆகிற மாதிரி கேமராவை மூவ் பண்ணி அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த தேர்ட் இமேஜ் வந்து ப்ரிவியூ ஆகிற மாதிரி கேமராவை இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கேமராவை மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைடில் கீ ஃப்ரேம் செட் ஆகிடும். ஸோ இப்போ ஜஸ்ட் ப்ளே பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் தெரியுது, அண்ட் தென் டைட்டில், அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ ஷர்ட் போட்ட விஜய் தெரிகிறாரு, அண்ட் தென் இந்த பிளாக் ஷர்ட் போட்ட விஜய் தெரிகிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து அனிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமரா நல்லா சென்டர் பொசிஷனில் வச்சுக்கிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 விஜய் சார் இருக்கிறத வந்து ஜஸ்ட் அனிமேட் பண்ணி அவங்க பக்கத்தில் வர மாதிரியான பொசிஷன் காட்டுறதுக்காக அதை வந்து கரெக்டாக சென்டரில் செட் பண்ணலான்றதுக்காக பார்க்குறேன். 2 விஜய் சார் இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து வர்ற மாதிரியான ஒரு அனிமேஷன் பண்ணுறதுக்காக இமேஜ் பிளேன் 3D நோட யூஸ் பண்ணி ஸ்லைட்டாக வந்து இந்த சைட் மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். அண்ட் தென் செகண்ட் இமேஜையுமே இந்த சைட் மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ கேமரா ஜூம் அவுட் ஆகும்போது அதை வந்து கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி இந்த பொசிஷனில் வர மாதிரி செட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளே ஹெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் கேமரா 3D நோட் ஜூம் அவுட் ஆகும்போது விஜய் சார் இந்த சைடில் இருந்து ஒருத்தர், இந்த சைடில் இருந்து ஒருத்தர் வர்ற மாதிரி இந்த இமேஜ் பிளேன் 3D நோட யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கேமராவை இன்னும் மூவ் பண்ணி பேக்கில் கொண்டு வந்துட்டு ஸோ நமக்கு இந்த சைட்லேருந்து ஷூட் பண்ணுற விஜய் சார் ஒரு சைடும், ஒரு சைடு டபுள் ஆக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது ஒரு சைடும் வர்ற மாதிரி அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் பிளேன் 3D நோட யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃப்ரேமில் அந்த கீ ஃப்ரேமை செட் பண்ணி அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அனிமேஷன் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 இமேஜஸை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கேமராவை லாஸ்ட் ஃப்ரேமில் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் பிளேன் 3D நோட கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டர் டேபில் ஓப்பன் பண்ணி ஸோ இந்த விஜய் சார் ஃப்ரேம்குள்ளே வர மாதிரியும் இந்த ஷூட் பண்ணுற விஜய் டபுள் ஆக்ட் விஜய் அவங்களும் இந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி இந்த வந்து கீ ஃப்ரேம் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான அனிமேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இது மட்டும் கிடையாது, உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு எலமெண்ட்ஸ் ஆனாலும் இந்த 3D கேமரானோட யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வயசான என்னையா, a lion is always a lion.